தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மக்களை அச்சத்தில் உரிய வைத்த தனிநபர் இரவில் நடந்தேறிய சம்பவம். பாடசாலை மாணவியின் மரணத்தால் பரபரப்பு, தீவிரமாகும் விசாரணை. யாழில் இளைஞர்கள் நடத்த காத்திருந்த பெரும் அசம்பாவிதம், இறுதியில் போலீசார் கொடுத்த அதிர்ச்சி. நீராட சென்ற 10 பேருக்கு நேர்ந்த பெரும் துயரம், 2 சடலங்கள் மீட்பு. இலங்கையில் சம்பவம். நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், பரிதாபமாக பிரிந்த உயிர். கனடாவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். கனடாவில் மகளை சுத்தியலால் தாக்கிய தந்தை. ஈரானுடன் வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம், ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழில் ஒரே நேரத்தில் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த அந்த நபர் வீட்டின் உடைமைகள், கண்ணாடி மற்றும் தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் அப்பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும், அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு மருதங்கேணி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெதிரூயாவில் நீராட சென்ற 15 பேரில் 10 பேர் நேற்று மாலை நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். நீரில் மூழ்கியவர்களில் 2 உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீராட சென்ற குழுவில் மேலும் 6 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நீரில் மூழ்கிய நிலையில் இருந்த 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 6 பேரையும் கண்டுபிடிப்பதற்காக பிரதேச மக்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தற்போது தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் வன்முறை குழுவை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல் பிரிவுக்குட்பட்ட புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 நேற்றைய தினம் வாள்களுடன் சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த 3 புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகியுள்ளனர். இதுகுறித்து சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் அந்த தாக்குதலை முறியடித்து குறித்த சந்தேக நபர்கள் 3 3 வாள்களுடன் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தில் குதித்து 15 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் நேற்று மதியம் தன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள புரோன்சீக் தோட்டத்தின் ராணி தோட்ட பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சிறுமி காணாமல் போனது தெரிய வந்ததை அடுத்து உறவினர்களும் அப்பகுதி மக்களும் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் கரையில் சிறுமியின் பாதணிகள் கிடப்பதை கண்ட பொதுமக்கள் அவர் நேரில் குதித்திருக்கலாம் என சந்தேகமடைந்து தேடுதலை தீவிரப்படுத்தினர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. ஹட்டன் போலீஸ் பிரிவின் தடயவியல் போலீஸ் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சடலம் தற்போது டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு சட்ட வைத்திய அதிகாரியின் முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னரே சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மஸ்கலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹெம்மாத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணவல தம்புவிட்ட வீதியின் எரமினிகம்மன பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கோணவல நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 2 சாரதிகள் மற்றும் பின்னால் பயணித்த 2 என 4 தெம்மாத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி ஒரு சாரதி உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவர் தேவநகர பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த மற்ற மூவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாவனெல்லை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த வாகன விபத்துகள் குறித்து மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனடா முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் விலை கூடிய கோடைக்கால எரிபொருள் கலவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது சாதாரண பெட்ரோல் விலையை லீட்டருக்கு சுமார் 10 காசுகள் வரை உயர்த்தியுள்ளது. மத்திய அரசால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் கலால் வரி நீக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சேமிப்பை இந்த விலை உயர்வு பெருமளவில் இல்லாது செய்துவிடும் என அஞ்சப்படுகிறது. தற்போதைய நிலையில் நாம் மிகவும் விலை உயர்ந்த கோடை காலத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் போல் தெரிகிறது என மலிவு விலை எரிசக்திக்கான கனடியர்கள் அமைப்பின் தலைவர் டான் மெக்டிக் தெரிவித்துள்ளார். மெக்டிக் எரிசக்தி செலவுகளை குறைக்க கோரும் முன்னாள் லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் கனடா முழுவதும் கோடைகால எரிபொருள் கலவைகள் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் மத்திய அரசாங்கம் மேலதிக மலிவு விலை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மெக்டிக் வலியுறுத்தினார். தற்காலிகமாக நீக்கப்பட்ட கூட்டாட்சி எரிபொருள் கலால் வரிக்கு மேலதிகமாக பெட்ரோல் மற்றும் டீசல் கொள்வனவுகள் மீதான பெறுமதி சேர் வரியையும் நீக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கனடாவில் மொன்ட்ரியால் நகரில் மேற்கு பகுதியில் இடம்பெற்ற அதிர்ச்சிகர சம்பவத்தில் தனது மகளை சுத்தியலால் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட 56 வயதுடைய தந்தை ஒருவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வல்லே மற்றும் மொலோச் வீதிகள் சந்திக்கும் பகுதியில் உள்ள வீட்டில் ஆயுத தாக்குதல் இடம்பெற்றதாக 911 அவசர அழைப்பு கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேல் உடல் பகுதியில் கடுமையான காயங்களுடன் 27 வயதுடைய பெண்ணை கண்டுபிடித்தனர். அந்த பெண் பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் உயிருக்கு ஆபத்தில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களின்படி பாதிக்கப்பட்ட பெண் ஒரு போலீஸ் அதிகாரி ஆவார். தாக்குதலின் போது தலையில் தாக்கம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பித்து அண்டை வீட்டாரின் உதவி கோரியதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் வீட்டுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டிருந்ததால் போலீசாருடன் சுமார் 10 மணி நேரம் நீண்ட பதற்ற நிலை உருவானது. அவருடன் தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் ஒத்துழைக்க மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் மாலை சுமார் 5 மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது அவர் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மெக்கார்ட் டார்விஷ் என்ற நபர் மீது கொலை முயற்சி, கடுமையான தாக்குதல் மற்றும் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர் புதன்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஈரானுடன் ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா மிகவும் நெருக்கமாக உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைப்பது உட்பட அமெரிக்காவின் கிட்டத்தட்ட அனைத்து நிபந்தனைகளுக்கும் தெஹ்ரான் இணங்கியுள்ளதாக அவர் உரிமை கோரியுள்ளார். இது பல வாரங்களாக நிலவி வந்த போர் பதற்றத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் அதன் கையெழுத்திடும் நிகழ்விற்காக தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு நேரில் செல்லக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து அடுத்த கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடையும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னதாகவே இறுதி முடிவு எட்டப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனால் போர் நிறுத்த காலத்தை மேலும் நீட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.